அம்மா நான் ஒரு சின்ன பிளான் போட்டிருக்கேன். பிளான் போட்டிருக்கியா? ஏம்மா பிளான் சொன்னோன்னே இப்படி பதட்டப்படுற? நீ இப்படி அடி போட்டாலே ஏதோ செலவு வச்சிருக்கேன்னு அர்த்தம். அம்மா கரெக்டா சொன்னாங்க. ஏய் சுடிதார் கிடிதார்னு ஏதாவது வந்து நின்னா காலை உடைச்சிருவேன். அது இல்லக்கா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். என்னது? நான் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். முதல்ல ஒரு 500 ரூபாய் கட்டணும், அப்புறம் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டினா போதும். போது நிறுத்துறியா? முதல்ல நீ படிக்கிறத ஒழுங்கா படிச்சு கிளி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ் பாத்துக்கலாம். என்னக்கா? இந்த பாரு, ஏற்கனவே இந்த மாசம் 500 ரூபாய் வாடகை அதிகம் பண்ணிருக்காங்க. அடுத்த மாசம் உனக்கு எக்ஸாம் ஃபீஸ் வேற ஏத்தி இருக்காங்க. இதெல்லாம் கட்ட வேணாமா? இதெல்லாம் யோசிச்சு பேசுறியா? எப்போ கேட்டாலும் ஒரு கணக்கு லிஸ்ட் எடுத்து நீட்டு. இந்த பாரு, இப்போதைக்கு என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது, அவ்வளவுதான். அதனால என்ன? அப்படியே காட்ட கேட்கலாம். அவங்க சம்பளத்தை தர மாட்டாங்களா? ஏண்டி நீ புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? ஆளு வளர்ந்துருக்கியே தவிர அறிவு வளரல. அவளே பாவம், புருஷனுக்கு 20,000 ரூபாய் கொடுக்கணும்னு இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. புருஷன்கிட்டே கடங்காரியா உட்கார்ந்துருக்கா. அவகிட்ட போய் கேக்குறேங்கிறியே, அறிவு இருக்கா உனக்கு? அம்மா ப்ளீஸ். இந்த பாரு, உனக்கு வேணும்னா 200 300 தரேன். ஆனா அதுக்கு மேல ஒரு பைசா என்னால தர முடியாது. அது எனக்கு பத்தாது. அவ்வளவு தாண்டி என்னால முடியும். சரி, நான் அப்படியே கட்ட கேட்டுக்கிறேன். நீ அவகிட்ட போய் கேட்ட அப்புறம் இருக்கடி உனக்கு தீபாவளி. என்ன ஆளாளுக்கு ஆர்த்தியை திட்டிட்டு நீ இருக்கீங்க? பாருக்கா, அவ என்ன கேக்குறா தெரியுமா? நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆமா, ஆர்த்தி கேக்குறதுல என்ன தப்பு? என்ன என்ன அபி, அவதான் சிறுபிள்ளைத்தனமா பேசுறான்னா நீயும் அப்படியே பேசிட்டு இருக்க. அவளுக்கு நிலைமை புரியல. இத பாரு, உன் சம்பளம் முழுக்க உனக்கு தான். அதுல இருந்து ஒரு பைசா எடுக்க கூடாது. முதல்ல அதை ஒண்ணு சேர்த்து உன் புருஷனுக்கு கொடுக்கற வழியை பாரு. என்னம்மா இப்படி பேசுற? ஏன் சம்பளத்துல இருந்து ஒரு பைசா கூட வாங்க மாட்டியா? வாங்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு எனக்கு 3 வேளை சோறு போடுறீங்க? எதுக்கு என்ன இங்க தங்க வைக்கிறீங்க? உன் வீடு, உனக்கு அந்த உரிமை இருக்கு. கரெக்ட். இது ஏன் வீடு, எனக்கு இங்க உரிமை இருக்கு. அதே மாதிரி உனக்கும் தங்கச்சிகளுக்கும் எல்லாம் பண்றதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. அபி, பணம் சேர்த்து உன் புருஷனுக்கு கொடுக்கணுமா? என்ன இப்படி பேசுறேம்மா? பாவம்மா, எது படிக்கணும்னு ஆசைப்பட்டு கேக்குறா. அதாம்மா முக்கியம். நான் 20,000 ரூபாய் பணத்தை சேர்த்து வச்சு என்னோட புருஷனுக்கு கப்பம் கட்டி அவரோட பொண்டாட்டியா வாழணுங்கிற அவசியமே எனக்கு இல்ல. என்ன அபி, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உன் பணத்தை போய்... அம்மா, இனிமே உன் பணம் ஏன் பணம் நீ பிரிச்சு பேசினா பாரு, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஆமா ஆர்த்தி, என்னக்கா? நான் சாயந்தரம் அநேகமா என் சம்பளத்தை வாங்கிடுவேன். அப்படி வாங்கிட்டா உனக்கு கிளாஸ் கட்ட வேண்டிய பணத்தை கொடுக்குறேன். தேங்க்ஸ்க்கா. ஆனா நீ கரெக்டா படிக்கணும். அம்மா, நான் கிளம்புறேன். ஆனா இன்னொரு விஷயம், இது ஏன் வீடு. ஒரு தாலி கட்டிக்கிட்டதால நான் வெளியால ஆயிட மாட்டேன். தயவு செஞ்சு அதை நீ புரிஞ்சுக்கோ. நான் வரேன் வரேன். ஹலோ, நான் சீதா பேசுறேங்க. எப்படி இருக்கீங்க? எது எப்படி இருக்கனா? ஏண்டா இருக்கும்னு ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். காவியை கட்டிட்டு பொடி நடைய காசி ராமேஸ்வரன் போய் செட்டில் ஆகலாமான்னு பாக்குறேன். என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க? நம்ம குடும்பத்தை விளங்க வைக்க ஒரு வாரிசு உருவாயிருக்குங்க. இப்ப போய் என்னமோ சன்னியாசியா போறேங்கிறீங்க. இத பாருங்க, நானு டாக்டர் கிட்ட போனோம், செக்அப் பண்ணணும். அப்புறம் வாய்க்கு ருசியா நிறைய பலகாரம் எல்லாம் சாப்பிடணும்ல. கையில ஒரு பைசா காசு இல்லைங்க. பணம் ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. என்னது பணமா? அடியே, நானு வேலை இல்லாம கையில காசு இல்லாம கொள்ளை அடிக்கிறதா பிச்சை எடுக்கிறதான்னு குழப்பத்துல இருக்கேன். உனக்கு காசு கேக்குதா? நீ எல்லாம் ஏண்டி கர்ப்பமான? என்ன இப்படி சொல்றீங்க? காசு கேட்டா நான் இப்படி தாண்டி சொல்லுவேன். வேலை போச்சு, அதனால எல்லாமே போச்சுடி. சம்சாரமே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன்டி நானு. அப்போ என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போக மாட்டீங்களா? ஏண்டி, உன் தம்பி பாஸ்கர் மட்டும் அவன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுல விடலாமா? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நீ அங்கே இரு. என்ன உங்க நிலைமை அப்படி மோசமா இருக்கு? கையில காசு இல்லாம கண்ணு மொழி பிதுங்குதுடி. இதுல என் அம்மா கிளை வேற இருந்துகிட்டு என் உயிரை வாங்குறா. ஒண்ணு பண்ணு, மாமியாக்காரி தெய்வம் மாதிரி, அந்த தெய்வத்தை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்கிறியா? என்னது தெய்வமா? ஆமாடி. ஐயா சாமி, உன் காசும் வேணா, என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போவும் வேணாம். ஆளை விடு, கழுவிய மட்டும் இங்க அனுப்பிச்சு விடுறத. கூறு கிட்ட மனச காசு கொடுக்க மாட்டாராம். தள்ளுமா. என்னடி சொல்றான் உன் புருஷன்? செலவுக்கு காசு கேட்டமா, ஒரு பைசா இல்லங்கிறாரு. கிளவிய எனக்கு துணைக்கு அனுப்பிட்டுமான்னு கேக்குறாரு. விட்டு அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். இந்த மனுஷன் வேற காசு இல்லன்னு அவஸ்தைப்படுறாரு. ஏமா, அந்த கிளவிய நமக்கு துணையை அனுப்ப சொல்லட்டுமா? கிறுக்கி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. அந்த கிழவியும் புருஷனும் நம்ம குடியிருக்கிற வீட்டையே விக்க வச்சிருவாங்க. அம்மா, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா? ஏண்டி? வீம்புக்காக அண்ணிய வீட்டுக்கு கூப்பிடாம இருக்க, அதனால அண்ணியால வர வேண்டிய 7,000 ரூபாய் கட்டு.
அண்ணன் நல்லா குடிக்க ஆரம்பிச்சாச்சு. இதோ இது தண்டத்துக்கு வீட்டோட வந்து உட்காந்துருச்சு. நான் வேற இருக்கேன். இதுல அந்த கிழவி வேற வந்துச்சுன்னா என்னமா பண்ணுவ? ஐயோ, அடியே, நம்ம அம்மாவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம யாருக்கும் தெரியாம நிறைய பணத்தை உள்ள சேர்த்து வச்சிருக்காங்க. சனியனே, வயிற்றுல கலப்பாத. எனக்குன்னு வந்து வாச்சதெல்லாம் இப்படி இருக்கே. புருஷன் ஒரு வீணா போனவரு, பிள்ளைங்களும் இப்படி இருக்கீங்களே, நான் என்னதான் பண்ணுவேன்? ச்சே. அடியே, கொஞ்ச நாள் பாப்பேன். எதுவும் சரியா வரல, நீங்க எல்லாம் அக்கம் பக்கத்து வீட்டுல போய் பாத்திரம் தேய்க்க ரெடியா இருங்க. அப்பதான் உங்களுக்கு சோறே. ஐயே, பாத்திரம் தேய்க்கிறதா? நான் தேய்க்க மாட்டேன். என்னால முடியாது. ஹலோ ஸ்ரீஜெயம். அண்ணா நகர் சைட்ல இருந்து மேஸ்திரி பேசுறேன் மேடம். சொல்லுங்க. இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு மேடம். யாருமே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்? 4 வாரமா நம்ம சம்பளம் கொடுக்கல மேடம். எல்லாரும் கோவமா இருக்காங்க. அதனால வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னங்க நீங்க? அவங்க கிட்ட எதையாவது பேசி சமாதானப்படுத்துங்க. இன்னைக்கு பாஸ் பாம்பேல இருந்து வந்துருவாரு. வந்ததும் எப்படியாவது செட்டில் பண்ணிடலாம். இல்ல மேடம், அது இது பாருங்க, தயவு செஞ்சு வேலையை நிறுத்த வேண்டாம்னு சொல்லுங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு மேடம், கேட்க மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட கோவப்படுறாங்க. என்ன மேஸ்திரி நீங்க? பாவம் அவங்க 4 வாரமா சம்பளம் கொடுக்கலன்னா எப்படி? அப்புறம் அவங்க என்னதான் பண்ணுவாங்க? கோவம் வரத்தானே செய்யும். அவங்கள அதட்டி வேலை வாங்காதீங்க. பணிவா சொல்லுங்க. எப்படியாவது பாஸ் வந்ததும் நம்ம சம்பளம் கொடுத்துடலாம்னு சொல்லுங்க. மேடம், 1 வாரமா கெஞ்சி தான் அவங்க கிட்ட வேலை வாங்குறேன். இனிமே நாம சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க போல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க மேடம். சரி, பாஸ் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு உங்களை காண்டாக்ட் பண்றேன். சரிங்க மேடம். ஓகே. என்ன சபி, எனி ப்ராப்ளம்? யா, அண்ணா நகர் சைட்ல லேபர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்களாம். அங்க எந்த வேலையும் நடக்கலையா? ஐயோ, இந்த பிரச்சனை நம்ம கம்பெனிக்கு வந்துருச்சா? பின்ன என்ன பண்ணுவாங்க உஷா? அவங்களை குறை சொல்ல முடியாது. 4 வாரமா அவங்களுக்கு சம்பளமே கொடுக்கலையா? 4 வாரமா? நாம சம்பளத்தெல்லாம் கரெக்டா கொடுத்துருவோமே, திடீர்னு என்னாச்சு? திடீர்னு வெளியில இருந்து வர வேண்டிய பினான்சஸ் எல்லாம் லாக் ஆயிடுச்சு. என்னப்பா இது? யூசுவல் ரொட்டேஷன்ல எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்கும்ல, இப்போ என்னாச்சு? தெரியல, பாஸ் வந்தாதான் தெரியும். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ். Sit down. Yes, Abhi. How are you? என்ன விஷயமா? ஐ எம் ஃபைன் சார். சார், நீங்க பாம்பே போயிட்டு வந்தீங்களே, என்னாச்சு? ஃபைனான்ஸ் தர ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல அபி. என்ன சார் சொல்றீங்க? ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கிளம்பி போனீங்க. ஆமா அபி, என்கிட்ட ஃபோன்ல நல்ல விதமா தான் பேசினாங்க. இன்ஃபேக்ட் எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி பாசிட்டிவ். ஆனா நேர்ல அவங்க பேசின பேச்சு வேற மாதிரி இருந்துச்சுமா. கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்ம கம்பெனியை பத்தி சந்தேகத்தை கிளப்பி கடைசியில கையை விரிச்சிட்டாங்க. சார், என்ன காரணம்? இன்ஃபேக்ட் கெஞ்சி கூட பார்த்தேன், முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அவங்க என்கிட்ட சொன்ன காரணம் எதுவுமே உண்மை கிடையாது. என்கிட்ட ஃபோன்ல பேசினதுக்கு அப்புறம் நான் பாம்பே போய் அவங்கள மீட் பண்ணதுக்கும் நடுவில் என்னமோ நடந்திருக்கு. என்ன சார் நடந்திருக்கும்? அநேகமா அந்த சக்தி தான். அவன் தான் இதை பேசி கெடுத்திருக்கணும். ஆனா ஒண்ணு, அவன் பின்னாடி யாரோ ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இருக்காங்க. அந்த நெட்வொர்க் தான் நாம எதையுமே செய்ய முடியாம தடுக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடு. இங்க என்ன நிலைமை? இங்கேயும் பிரச்சனை தான் சார். 4 வாரமா சம்பளம் தராததால சைட்ல லேபர்ஸ் எல்லாம் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. சார், உடனே 4 வாரத்து சம்பளத்தை செட்டில் பண்ணாதான் வேலை நடக்கும். வேலை நடக்கலைன்னா சொன்ன டேட்டுக்கு ஓனர்ஸ்க்கு ஃப்ளாட்டை அலாட் பண்ண முடியாது. கம்பெனியோட பேரும் கெட்டு போயிடும். பேங்க் பேலன்ஸும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. நீ போய் கிருஷ்ணன் அனுப்பு. Let us see. ஓகே. கிருஷ்ணன் சார், உங்களை பாஸ் கூப்பிடுறாரு. என்னமா இருக்குமோ ஏதா இருக்குமோ இப்படி திடீர்னு கூப்பிடுறாரு. என்னாச்சு?
பேட் நியூஸ் தான். பாஸ் பாம்பேக்கு ஃபைனான்ஸ்க்காக போனார்ல, ரொம்ப பாசிட்டிவா வர சொன்னவங்க இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஐயோ, அப்புறம்? நிலைமை ஒன்றும் சரியில்லை உஷா. ஆஃபீஸ் அக்கௌண்ட்லயும் பணம் குறைச்சலா இருக்கு. 4 வாரமா சம்பளம் கொடுக்கலன்னு லேபர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஓ மை காட். கிருஷ்ணன் சார், பாஸ் என்ன சொன்னாரு? நான் என்னத்தம்மா சொல்றது, பாஸ் நம்ம சம்பள விஷயத்திலேயே கையை வச்சுட்டார். 5 நாள் கழிச்சு தான் சம்பளம் தருவேன்னு சொல்றாரு. என்ன சார் இது, என்ன போ போ அப்படிங்கிறாரு. இது எங்க போய் முடியுமோ? என்ன அபி இதெல்லாம்? ஒரு நிமிஷம், இப்ப வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். என்ன அபி? சார், இருக்கிற சூழ்நிலை எனக்கு தெரியுது. ஆனா வேற வழி இல்லை. கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்னன்னு சொல்லுமா. சார், வீட்டில் ரொம்ப கஷ்டமான நிலைமை சார். ஓ, ஐம் சாரி. உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ கேட்குற மாதிரி வச்சுட்டேன்ல. இந்த இதில் 5000 ரூபா இருக்கு. என்னோட பர்சனல் செலவுக்காக வச்சிருந்தேன், வாங்கிக்க. சார், சாரி சார், மன்னிச்சிருங்க. நான் உங்களை சங்கடப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இன்ஃபேக்ட் உனக்கு நிறைய செய்யணும் தான் ஆசை. ஆனால் நம்ம கம்பெனியோட நிலைமை இப்படி இருக்கே. இவ்வளவு சிக்கல் நம்ம கம்பெனிக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, நம்ம கம்பெனி இழுத்து மூடுற நிலைமை தான் வரும்னு நினைக்கிறேன். சார், அப்படியெல்லாம் பேசாதீங்க சார். அப்படி எதுவும் நடக்காது. கடவுள் இருக்காரு. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி பிறக்கும். லெட் அஸ் ஹோப் சோ. இந்த வாங்கிக்க. சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். எல்லாம் சரியாயிடும். தேங்க்யூ. என்ன என்னமோ ரொம்ப அவசரமா உள்ள போன, என்ன விஷயம்? பாஸ் கிட்ட என் வீட்டு நிலைமையை சொன்னேன். கையில இருந்த 5000 ரூபாவை தந்தாரு. ஓ, சாரி உஷா. ஏய், எதுக்கு சாரி எல்லாம்? நீங்க யாரும் சம்பளம் வாங்கல, ஆனா நான் மட்டும் சம்பளம் வாங்கிட்டேன். ரொம்ப சுயநலமா நடந்துகிட்டேன். ஏய், சாரி. என்னப்பா இதெல்லாம்? உன் சூழ்நிலை அப்படி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்பளம் வரலன்னா கூட ஐ கேன் மேனேஜ், நோ ப்ராப்ளம். உனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா ஆபீஸ்ல யாருமே சம்பளம் வாங்கலையே. ஹலோ, உனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதா? மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்களேன்னு அதுக்கும் சேர்த்து நீயே கவலைப்படணுமா? விடு அபி, அவங்க உங்களுக்கு பிரச்சனை வந்தா சமாளிச்சுட்டு போறாங்க. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற? ஏய் லூசு, எதுவா இருந்தாலும் நான் தான் பேசுவேன். வாயை திறந்தா கொன்னுடுவேன். சரிம்மா. நல்லா காஞ்சிடுச்ச வள்ளி? காஞ்சிச்சு கற்பகம், அதான் அள்ளின்னு இருக்கேன். வாங்க சம்பந்தி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. சீதா நல்லா நான் இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ஊருக்கா இருக்கா? இருக்கு தரேன். நீங்க முதல்ல உட்காருங்க. வள்ளி, காஃபி போடு. இதோ நீங்க வீட்ல வாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நான் அன்னைக்கு கோவில கொஞ்சம் படபடன்னு பேசினேன். அதுக்கு காரணம் இல்லாம இல்ல. என் புள்ள கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அபி விட்டு கொடுத்து எங்க வீட்டுல இருக்கணுங்கிறதா என் எண்ணம். அதனாலதான் அந்த ஆத்தத்துல தான் அப்படி பேசிட்டேன். என்னங்க பண்றது, இந்த காலத்து பிள்ளைங்களை நம்ம முழுசா புரிஞ்சிக்கவே முடியல. அபிய நினைச்சதாங்க எனக்கு கவலையா இருக்கு. வாழ வேண்டிய வயசுல இப்படி தனியா வந்து இருக்கா. என்ன பண்றது, அதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. எல்லாம் நேரங்காலம்தான். இதோ சீதா இருக்காளே, இவ புருஷன் சண்டை போட்டு எங்க வீட்டுல கொண்டு விட்டு போயிட்டான். இந்த சிரிக்கு என்னடான்னா கண்டதையும் திருட்டு எங்க வீட்டுல உட்காந்துருக்கா. இத்தனைக்கு எங்க பேர்ல தப்பே இல்லைங்க. ஆமா ஆமா, எங்க பேர்ல ஒரு தப்பு இல்லைங்க. எங்க மாப்பிள்ள பாஸ்கர் படத்துல கொஞ்சம் ஃப்ராடு பண்ணிட்டான். அதே எங்க பாஸ்கர் தட்டி கேட்டதுக்கு பொண்ணு கொண்டு எங்க வீட்டுல விட்டுட்டு போயிட்டான். ஆனா அந்த ஆளுக்கு இப்ப வேலை போயிடுச்சு. இந்த கண்ணி எடுத்துக்க. காஃபி தானா? வேற போண்டா பஜ்ஜி எதுவும் இல்ல? நீங்க வர தெரியாது இல்லம்மா, அதான் எதுவும் பண்ணல. நாளைக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புறேன். அப்படின்னா அந்த குழி பணியாரமும் முறுக்கும் செஞ்சு தாங்க.
இத பாரு கண்ணு சீதா, புள்ளைதாச்சா இருக்க பொண்ணு வாயை கொஞ்சம் கட்டுப்பாடா வச்சுக்கணும், புரியுதா? நீ சும்மா இரு வள்ளி. ஏதோ வாயம் வயிறுமா இருக்கிற புள்ள ஆசைப்பட்டு கேக்குதுல்ல. பரவாயில்லம்மா, நான் செஞ்சு அனுப்புறேன். உங்க நிலைமையாவது பரவாயில்ல, ஏதோ வீட்டுக்கு வரவங்களுக்கு காஃபியாவது போட்டு தர முடியுது. எங்க வீட்டு நிலைமை ரொம்ப மோசம். வெளியில சொன்னா வெக்க கேடு. வீட்டுல சிலிண்டர் தீந்து போச்சு, மளிகை சாமான் எல்லாமே தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு இருக்கு. யாராவது விசுக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்றதுங்கிற மாதிரி நிலைமை ஆயிப்போச்சு. ஏமா இப்படி சொல்ற? அதான் உன் புள்ள சம்பாதிக்குது இல்ல? அவன் என்னத்த சம்பாதிச்சான்? எப்பவுமே ஒரு அளவோட தான் காசு கொடுப்பான், அதுக்குள்ளதான் நம்ம செலவு பண்ணி ஆகணும். நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு விலைவாசி விற்கிற நிலைமையில இத்தனை பேர் மெட்ராஸ்ல தாக்கு பிடிக்கிறது சாதாரண விஷயமா? கஷ்டம்தாங்க. சம்மந்தி ஏதோ வேலைக்கு போறதா சொன்னாங்க. ஏங்க, நல்லா பேசிட்டு இருக்கும்போது அந்த மனுஷனையே ஞாபகப்படுத்துறீங்க. என்ன சொல்ற நீ? எங்கேயோ கணக்கு எழுதுறேன்னு தினமும் போறாரு வராரு, ஆனா ஒரு பைசா இது வரைக்கும் வீட்டுல தந்தது கிடையாது. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னிய வரைக்கும் எனக்குன்னு ஒண்ணு வாங்கி கொடுத்தது கிடையாது. பத்தா குறைக்கு இந்த கழுது வேற வீட்டுல வந்து உட்காந்துருக்கா. எனக்கு ஒரு நாள் போறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுதுமா. அபி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் நிம்மதியாவே இருந்தேன். இப்போ அவ சம்பளமும் இல்லாம செலவு கொஞ்சம் கழுத்தை பிடிக்குது.